நாங்கள் ஈரானோடு பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய காரணத்தினால் எதிர்வருகிற 10 நாட்களுக்கு ஈரான் மீதான தாக்குதல் ஒத்திவைக்கப்படுகிறது. தாக்குதல்னா வலிமையான அட்டாக்கு தொடருவாங்க. அவங்க மின்சார நிலையங்கள் மீது தான் நடத்துவதாக சொன்ன தாக்குதல்கள் ஏப்ரல் 6ஆம் தேதி வரைக்கும் 10 நாட்களுக்கு ஒத்தி வைக்கிறேன் என்கிற செய்திகளை சொல்லியிருக்கிறாரு. ஆனால் அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, ஈரான் கவர்மெண்ட் எங்களிடத்துல கேட்டிருக்குதுங்கிறாரு. ஈரான் கவர்மெண்ட் அபிஷியலாகவோ அன்அபிஷியலாகவோ இது தொடர்பாக அவங்களோட பேசவே இல்லை. Subscribe now and press the bell icon. சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு தொடர்ந்து மத்திய கிழக்கிலே ஈரான் மீதான இஸ்ரேலிய அமெரிக்க இராணுவத்தினுடைய ஆக்கிரமிப்பு தாக்குதல்கள் உச்சமாக நடந்து வருகிற அதே நேரம் ஈரானும் அமெரிக்க இஸ்ரேலிய இலக்கு வைத்து தொடர்ச்சியான பதிலடி தாக்குதல்களை உச்சமாகவே நடத்தி கொண்டிருக்கிறது. நேற்றைய தினம் இஸ்ரேலுடைய டிமோனா அணு உலை மீது பாரிய 3 தாக்குதல்களை ஈரான் நடத்தி இருக்கிற அதே நேரத்தில் டெல் அவீவ் உள்ளிட்ட பல பகுதிகளிலும் ஈரானுடைய சிஜில் வகையான ஏவுகணை தாக்குதல்களும் உச்சமாக நடத்தப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல இன்றைக்கு அதிகாலை வரைக்கும் ஈரானுடைய 10 நகரங்கள் மேல அமெரிக்க இஸ்ரேலிய கூட்டு ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய உச்சகட்ட தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. ஒரு பக்கம் ஈரான் எங்களிடத்தில் கெஞ்சுகிறது என்கிறார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். ஆனால் எந்த விதமான பேச்சுவார்த்தைக்கும் நாங்கள் தயார் கிடையாதுன்னு பகிரங்கமாகவே ஈரான் சொல்லிக் கொண்டிருக்கிற அதே நேரத்தில் எங்களுக்கும் ஈரானுக்கும் இடையில் ஒரு பேச்சுவார்த்தை நடைபெற போகிறது என்கிற செய்திகளையும் மீண்டும் மீண்டும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துக் கொண்டே இருக்கிறார். அதை தாண்டி பாகிஸ்தான் நாங்கள் ஒரு பேச்சுவார்த்தையை தொடர இருக்கிறோம் என்கிற செய்திகளையும் சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஆனால் ஈரான் திட்டவட்டமாக இந்த பேச்சுவார்த்தைகள் அத்தனையுமே மறுதளித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல பதிலடி தாக்குதல்களை மிக அகோரமாகவும் எதிர்த்தரப்பின் மீது நடத்தி கொண்டிருக்கிறது ஈரான். இந்த காலகட்டத்தில் 2 நாட்கள் 48 மணி நேர கெடு விதித்திருந்தார் ஈரான் மேல அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். நீங்க ஹொர்முஸ் நீர்நிலை பகுதிகளை ஓப்பன் பண்ணணும்னா அது ஆல்ரெடி திறந்துதான் இருந்தது. இந்த யுத்தத்தின் காரணமாக அந்த பகுதிகளில் போகிற கப்பல் மேலே தாக்குதல் நடத்த ஆரம்பித்திருக்கிறது ஈரான். எனவே அந்த தாக்குதல்களை நீங்கள் நிறுத்தணும். வித்தின் 48 ஹவர்ஸுக்குள்ளே நீங்கள் நிறுத்தலைன்னு சொன்னால் உங்கள் மேலே நாங்கள் கடுமையான தாக்குதல்களை உங்களுடைய மின்சார நிலையங்கள் மேலே நடத்துவோம்னு சொல்லியிருந்தாங்க. அதற்கு பதிலடியாக எங்களுடைய மின்சார நிலையங்கள் மேலே நீங்கள் தாக்குதல் நடத்தினா நாங்கள் உங்களுடைய சொத்துக்கள் மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய நிலைகள் மேலே தாக்குதல் நடத்துகிறோம். அதே நேரம் மத்திய கிழக்கு நாடுகளுடைய எல்லா மின் நிலையங்கள் மேலேயும் தாக்குதல் நடத்துவோம். அதே போன்று இஸ்ரேலில் இருக்கக்கூடிய பாரிய மின் நிலையங்கள் உள்ளிட்ட எல்லா மின் நிலையங்கள் மேலேயும் தாக்குதல்களை நடத்துவோம் என்கிற செய்திகளையும் பதிலடியாக சொல்லியிருந்தார்கள். உடனடியாக அதுக்கு பிறகுதான் அமெரிக்க அதிபர் இல்லை எங்களிடத்தில் ஈரான் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, நாங்கள் சமாதானம் பேசிக்கிட்டு இருக்கிறோம் செய்தியெல்லாம் சொன்னார். அது ஈரான் மறுத்துடுச்சு, ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம். இந்த நிலையில் இன்னைக்கு காலையில் திடீர்னு என்ன பண்ணுறாருன்னு கேட்டால் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நாங்கள் ஈரானோடு பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய காரணத்தினால் எதிர்வருகிற 10 நாட்களுக்கு ஈரான் மீதான தாக்குதல் ஒத்திவைக்கப்படுகிறது. தாக்குதல்னா வலிமையான அட்டாக்கு தொடருவாங்க. அவங்க மின்சார நிலையங்கள் மீது தான் நடத்துவதாக சொன்ன தாக்குதல்கள் ஏப்ரல் 6ஆம் தேதி வரைக்கும் 10 நாட்களுக்கு ஒத்தி வைக்கிறேன் என்கிற செய்திகளை சொல்லியிருக்கிறாரு. ஆனால் அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, ஈரான் கவர்மெண்ட் எங்களிடத்துல கேட்டிருக்குதுங்கிறாரு. ஈரான் கவர்மெண்ட் அபிஷியலாகவோ அன்அபிஷியலாகவோ இது தொடர்பாக அவங்களோட பேசவே இல்லை. ஆனால் என்ன சொல்கிறாருன்னா, ஈரான் கவர்மெண்ட் கேட்டுக்கிட்டு இருக்குது. உனக்கு துப்பில்லைங்கிறதுக்காக அவன் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க சொல்கிறத நம்ம ஏற்றுக்கிற முடியாதுல்ல. ஆனால் அந்த மாதிரி ஒரு செய்தியை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய சூழலில் தான் இந்த அறிவிப்பையும் இன்றைக்கு அவர் வெளியிட்டிருக்கிறார். அவருடைய ட்ரூத் சோஷியல் பக்கத்தில் தான் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். அதே நேரம் பேச்சுவார்த்தைகள் மிக நல்லபடியாக போய்கொண்டிருக்கிறதுங்கிறாரு. பேச்சுவார்த்தை நான் ஆரம்பிக்கவே இல்லைன்னு பாகிஸ்தானே சொல்லிக்கிட்டு இருக்கிறான். இந்த ஆள் கண்ணாடியை பார்த்து பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் தெரியுது நமக்கு. நான் ஈரான் சொல்றதை போல இப்படியான சூழ்நிலையில் ஈரான் உடனடியாக ஒரு பதிலடியை கொடுத்திருக்கிறது. எங்க மேல நீங்க எந்த நேரத்தில் தாக்குதல் நடத்தினாலும் எங்களுடைய முதல் பதிலடி தாக்குதல் உங்களுடைய நெருக்கமாக இருக்கக்கூடிய துபாயின் மேலையும் அதே போன்று இஸ்ரேல் மேலையும் நடத்தப்படும். குறிப்பாக துபாயில் இருக்கக்கூடிய ஜபல் அலி மின் நிலையம், கடல் நீர் சுத்திகரிப்பு நிலையம், இந்த 2 மேலையும் அட்டாக் பண்ணுவோம் இருக்கிறாங்க. அபுதாபியில் இருக்கக்கூடிய பரக்கா அணுமின் நிலையத்தின் மேலே தாக்குதல் நடத்துவோம் இருக்கிறாங்க. அதே போன்று அல் தவீலா மின் நிலையத்தின் மீது தாக்குதல் நடத்துவோம் இருக்கிறாங்க. துபாயில் இருக்கக்கூடிய எம் என்கிற மின் நிலையத்தின் மீது தாக்குதல் நடத்துவோம் இருக்கிறாங்க. அதே போன்று முகமது பின் ரஷீத் சூரிய சக்தி வளாகத்தின் மீது தாக்குதல் நடத்துவோம் இருக்காங்க. துபாய் ஒவ்வொரு நாட்டுக்கும் அவங்க சில பட்டியலை வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த பட்டியலை வெளியிட்டு இங்கெங்கெல்லாம் அட்டாக் பண்ணுவோம் ரெடி ஆயிருங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. எனவே அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் என்ன தாக்குதலை ஈரான் மேலே நடத்தினாலும் மின் நிலையங்கள்
நாடுகள் மேல அந்த தாக்குதல்களால் உச்சமாக பாதிக்கப்பட போகிறது இஸ்ரேல், அதற்கடுத்ததாக துபாய், அதற்கு பிறகு மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய மற்ற கண்ட்ரிகள், குறிப்பாக கல்ஃப்ல இருக்கக்கூடிய கண்ட்ரிகள் என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. எனவேதான் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கல்ஃப் கண்ட்ரிகளுடைய அழுத்தத்தினால தான் பின்வாங்கி இருக்கிறாரே தவிர ஈரானுடைய கெஞ்சுதலோ ஈரானுடைய கோரிக்கையோ கிடையாதுங்கிறத நம்ம இங்க புரிஞ்சுக்கிறோம். கெஞ்சுறதும் கோரிக்கை வைக்கிறதும் கல்ஃப் கண்ட்ரீஸும் இஸ்ரேலும் தான் என்கிற விஷயத்தை நம்ம இங்க புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அதே நேரத்தில் அமெரிக்கா ஈரானுக்கு எதிரான ஒரு தரைவழி தாக்குதலை திட்டமிடுகிறது என்கிற செய்திகளை பொதுவாகவே நம்ம பார்க்க முடியும். ஈரானுடைய கார்க் தீவுகளை கைப்பற்றுவதற்குரிய முயற்சியை அவர்கள் எடுத்து வருகிறார்கள். அதுதான் ஈரானுடைய 90% பெட்ரோலிய பிசினஸ் நடைபெறக்கூடிய தீவாக இருக்கிறது. அந்த தீவை கைப்பற்றிட்டாலே ஈரானை கைப்பற்றியதற்கு சமனாகிரும், பெரிய பொருளாதார அடி ஈரானுக்கு விழுந்துருங்கிறதுனால அந்த தீவை நோக்கி அவங்க தொடர்ந்து ஆல்ரெடி 2500 மெரைன் ஃபோர்ஸஸ் அனுப்பியிருந்தாங்க. அதற்கு பிறகு இன்னும் ஒரு 1000 ஃபோர்ஸஸ் அனுப்பியிருந்தாங்க. இன்றைக்கு பென்டகனுடைய அறிவிப்பு பிரகாரம் மேலதிகமாக 10,000 ஃபோர்ஸஸ் அங்கே அனுப்ப போறோம்னு சொல்லியிருக்கிறாங்க. இதே நேரம் ஈரானும் இதை எதிர்கொள்வதற்கு பாரிய படைகளை, ஈரானுடைய தரைப்படைங்கிறது இஸ்ரேலை விஞ்சுகிற தரைப்படை, ஏன்னா அங்கே மக்கள் தொகையும் அதிகம்ங்கிற அடிப்படையிலையும் அவர்களுடைய இராணுவ பலம் அந்த தரைப்படை என்கிற விதத்தில், ஃபோர்ஸஸ் என்கிற விதத்தில், தலைகள் என்கிற விதத்தில் உச்சமாக இருக்கிறது என்கிற அடிப்படையிலையும் இன்றைக்கு ஈரான் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், இந்த கார்க் தீவை பாதுகாக்கிற விதமாக மாத்திரமே கிட்டத்தட்ட கார்க் தீவை பாதுகாக்கிற யுத்தத்திற்காக 1 மில்லியன் ஃபோர்ஸஸை நாங்கள் அதற்காக தயார் செய்து கொண்டிருக்கிறோம் பாசிச் படை அணி சார்பாக அப்படிங்கிறாங்க. அவங்களிடத்தில் இருக்கக்கூடிய IRGC-னுடைய படைப்பிரிவு தனியாக இருக்கிறது, ஃபோர்ஸஸ் இராணுவத்தினுடைய தரைப்படை பிரிவு தனியாக இருக்கிறது, இப்படியெல்லாம் தனியாக இருக்கிறாங்க. இவங்க சொல்லக்கூடிய இந்த 1 மில்லியனுங்கிறது ஃபசீஜ் படைப்பிரிவை சேர்ந்தவங்க, ஆல்ரெடி அவங்க ட்ரெயின் பண்ணப்பட்டவங்களாக இருப்பாங்க. இந்த யுத்தத்தில் தானாக முன்வந்து இணைந்து கொள்வார்கள். அந்த விதமாகத்தான் இப்பொழுது இந்த யுத்தத்தில் 1 மில்லியன் பேரை இணைத்து கொண்டிருக்கிறோம். எனவே இந்த யுத்தம் நீங்கள் நினைப்பதை போன்று ஈஸியாக இருக்காது என்கிற செய்திகளை ஈரான் இன்றைக்கு சொல்லி இருக்கிற அதே நேரத்தில் ஈரான் 1 மில்லியன் பேரை இறக்குவோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற இந்த செய்திகள் வருகிற போதுதான் இன்றைக்கு இஸ்ரேலுக்குள்ள 3 பேருடைய முக்கியமான ஒரே சம்பவத்தில் 3 செய்திகள் வெளியாக இருக்கு. குறிப்பாக இஸ்ரேலுடைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற யாயர் லாபிட் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் என்ன சொல்றான்னு கேட்டா, போர் வீரர்களுடைய பற்றாக்குறையால அரசாங்கம் இஸ்ரேலை ஒரு பாதுகாப்பு பேரழிவை நோக்கி வழிநடத்தி கொண்டிருக்கிறது என்கிற குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். நமக்கு யுத்தம் நடத்துறதுக்கு ஃபோர்ஸஸ் கம்மியாக இருக்கிறாங்க, எனவே இது பெரிய பேரழிவாக போயிடும். ஆல்ரெடி லெபனானுக்குள்ள தரைவழி போர் நடந்து கொண்டு இருக்குது, அதை தாண்டி நீங்கள் ஈரானுக்குள்ளே போகிறோம், அங்கே போகிறோம், இங்கே போகிறோம்னா அது பெரிய அழிவாக போயிடும் அப்படின்னு சொல்லி எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். அதே நேரம் புதன்கிழமை இஸ்ரேலுடைய கேபினெட் சேர்ந்தது, வார் கேபினெட். அங்கே 2 கேபினெட் வச்சிருக்கிறாங்க. ஒன்று சாதாரணமான கேபினெட் அமைச்சரவை, 2வது வார் கேபினெட், இந்த யுத்தத்திற்காக உருவாக்கப்பட்ட அமைச்சரவை. வார் கேபினெட்டில் அவர்களுடைய இராணுவ படை தளபதி இயால் ஜமீரும் கலந்து கொண்டிருந்தார். அதில் அவர் பேசுகிற நேரத்தில் என்ன சொல்லியிருந்தாருன்னு கேட்டால், கடுமையான ஆளணி பற்றாக்குறை, நம்ம வார் பண்ணுறதுக்கு நமக்கு சோல்ஜர்ஸ் பற்றாக்குறை கடுமையாக இருக்கிறது. எனவே அவசரமான சட்ட திருத்தங்கள் கொண்டு வந்து ரிசர்வ்ல இருக்கக்கூடியவங்க ஏற்கனவே பயிற்சி எடுத்து ரிசர்வ் படையாக இருப்பாங்க. அதே மாதிரி சில மத குழுக்கள் இருக்கிறார்கள், யூத மதத்தில் முழுவதுமாக தங்களை இணைத்து கொண்டவங்க, அவங்க யுத்தத்துக்கெல்லாம் வரமாட்டாங்க, அவங்க ரப்பிக்களாக மத போதகர்களாகத்தான் இருப்பார்கள். அந்த தலையில் ஒரு சின்ன தொப்பியை போட்டுக்கிட்டு தலை முடியெல்லாம் இப்படி தொங்க விட்டுக்கிட்டு திரிவாங்க. அது மாதிரி ஆட்கள் நீங்கள் பார்த்துருக்கலாம். இந்த மாதிரி ஆட்களை இராணுவத்தில் இணைக்கிற ஒரு சட்டமூலத்தை அவங்க பாஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் அவங்க சேர மாட்டேன்னுக்கிட்டு இருக்கிறாங்க. எனவே அவங்களையெல்லாம் நம்ம சேர்க்க வேண்டி இருக்குது. இல்லைன்னு சொன்னால் இராணுவம் தனக்குள்ளேயே சரிந்துவிடும், இஸ்ரேல் ராணுவம் வீழ்ச்சி அடைந்துவிடும், நமக்கு ஆளணி பற்றாக்குறை பெரிய அளவில் இருக்குது அப்படின்னு சொல்லி அமைச்சரவை கூட்டத்தில் அவர் சொல்றது மட்டுமல்லாமல் பல முனைகளை நம்ம சண்டையிட்டு இருக்கிறோம். ஈரானோட வார் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், லெபனானோட சண்டை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறோம், அடுத்த பக்கம் காசாவுக்குள்ள அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இப்படி எல்லா பக்கமும் நமக்கு ஆள் தேவைங்கிறதுனால உடனடியாக இதை செய்யுங்க, இதற்கான 10 அபாய அறிகுறிகள் என்று சொல்லி நம்ம இதை செய்யலைன்னா 10 விதமாக கீழே விழுந்துருவோம் ஒரு பட்டியலை அவர் ஒப்படைச்சிருக்கிறார் என்கிற செய்திகள் வெளியாக இருக்கிறார். அதே நேரத்தில் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் கட்டாய இராணுவ சேவையை மீண்டும் நீட்டிப்பதற்கு அரசாங்கம் திட்டமிட்டு இருக்கிறது என்கிற அறிவிப்பை விடுத்திருக்கிறார். ஏற்கனவே ரிசர்வ் படையாக இருப்பாங்க, அதாவது பொதுவாகவே இஸ்ரேல் எல்லாருமே கட்டாய இராணுவ சேவையில் ஈடுபட வேண்டும். அப்படி ஈடுபடுறவங்க இந்த யுத்த காலத்தில் மஸ்ட் ஈடுபட்டே ஆகணும். எனவே அதை தவிர்க்கவே முடியாது, அந்த சட்டத்தை மீண்டும் நீட்டிப்பதற்கு தயாராகி இருக்கிறோம் என்கிற செய்திகளையும் அவர் இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார். அதே நேரம் கடந்த 24 மணி நேரங்களுக்குள்ளாக 100க்கும் மேற்பட்ட அதிபயங்கரமான தாக்குதல்களை லெபனானில் இருக்கக்கூடிய
ஹிஸ்புல்லாக்கள் இஸ்ரேலை நோக்கி நடத்தி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அல் ஜசீரா அதனுடைய வீடியோ காட்சிகளை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறது. படு பயங்கரமான அழிவுகளை இஸ்ரேலுக்குள் ஹிஸ்புல்லாக்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளுக்கு மத்தியில் தான் மத்திய கிழக்குக்கு மேலதிகமாக 10,000 படைப்பிரிவை 10,000 பேர் கொண்ட ஒரு படைப்பிரிவை நாங்கள் அனுப்ப இருக்கிறோம் என்கிற செய்திகளை ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி பென்டகனும் இன்றைக்கு அறிவித்திருக்கிறார்கள். எனவே அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் உலகத்துக்கு ஒரு கம்பி கட்டுற கதையை காட்டிக்கிட்டு இருக்கிறாரு. உலகத்துக்கு தன்னை ஒரு ஜாம்பவான காட்ட மீண்டும் மீண்டும் நினைக்கிறார். ஆனால் ஈரான் வாரில் அவங்க ரொம்பவே அடி வாங்கிக்கிட்டு இருக்கிறாங்கிறத உலகமே கண்டு கொண்டிருக்கிறது என்பதுதான் பேருண்மையாக இருக்க. பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை தொடர்ந்து இணைந்திருங்கள். Subscribe now and press the bell icon.